ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் கல்வாஞ்சிக்குடி. நாங்கள் இன்னைக்கு பழுகாமத்துக்கு வந்திருக்கோம். சபினாஷோட 6வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்களோட அப்பா சுரேஷ் தான் கட்டாலேருந்து இந்த சர்ப்ரைஸை ஹையர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சபினாஷோட பர்த்டே சிறப்பாக கொண்டாடிட்டோம். இப்போ ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. உண்மையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய். சரி எல்லாரும் பிஸ்கெட்டை தூக்கி கையை உயர்த்தி காட்டுங்க. எப்படி மிக்கி பின்னுக்கு போங்க. எல்லாம் தூக்கி காட்டுங்க. பிஸ்கெட் எல்லாடி இருக்கா? சபினாஷ் இல்லையா பிஸ்கட்? கொடுங்க. இல்லாங்களுக்கு கொடுங்க. சரி வின்னருக்கு 500. ஒண்ணுமில்ல, உங்களோட கையில இருக்கிற பிஸ்கெட்டை தூக்கி நெத்தியில வைப்பீங்க. வச்சுட்டு கை ரெண்டையும் பின்னுக்கு கட்டுவீங்க. கட்டிட்டு மெதுவா ஆடாம அப்படியே கொண்டு வந்து உங்களோட வாய்க்குள்ள இந்த பிஸ்கெட்டை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கணும். கீழே விழுந்தா எடுத்து திருப்பி வைங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரியா? ரூல்ஸ் விளங்கிட்டா கையை பின்னுக்கு கட்டணும். கையை எப்படி தொடக்கூடாதுன்னு செய்யக்கூடாது. பிஸ்கெட்டை நெத்தியில வச்சா அதுக்கு பிறகு வாய்க்குள்ள போனாதான். சரியா? ஓகே 1 2 3 ரெடி ஸ்டார்ட். 6 ஃபர்ஸ்ட்டுக்கு வாய்க்குள்ள போய் ஃபுல்லா சாப்பிட்டு ஆண்டு காட்டுறீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய். மெதுவா பொறுமையான இந்த கேமுக்கு. கீழே விழுந்தா எடுத்து வைங்க. வச்சா மெதுவா. இது நல்ல அழகா ஈஸியா விளையாடலாம். நாக்கெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம். கண்ண வடி நாக்கெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம். நாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கை யூஸ் பண்ண கூடாது. சரியா? கை யூஸ் பண்ண கூடாது. பாப்பா 6க்கு இந்த 500 ரூபாய் கிடைக்குது. பவிஷ்னா கையை பின்னுக்கு எடுங்க. கமன் கை எடுக்க கூட கையால வைக்க கூட. என்ன பொறுமையா விளையாடணும். 500 ரூபாய் வின்னர். வருது இல்லையா? வாய்க்குல போனா சரி. இது என்ன சாப்பிட சும்மா இருந்து சாப்பிடுறீங்களா? ஓகே அம்மா வரும்போது பவிஷ்னா கமல் இன்னும் கொஞ்சம் தான். நாக்கு கொடுத்து முட்டை கொடுத்து வாய்க்குல வரும்போது பவிஷ்னா கமல் நாக்கு கொடுத்தா சரி. இங்க ஒரு அக்கா அவங்க அந்த வெரி குட் அப்படி மெதுவா பொறுமை உங்களுக்குதான் 500 ரூபாய். இந்த பவிஷ்னா ஈக்குவலா போகுது. நாக்கு கொடுத்தீங்கன்னா சரி. நாக்கு கொடுத்தீங்கன்னா சரி. 2 பேரும் ஈக்குவல். வைஷ்ணா மெதுவா பொறுமை. நமக்கு 500 ரூபாய். கிட்ட வாங்கல. கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்க இங்க பவிஷ். சரி கமான் பாப்பமா. பொறுமை 2 பேர்ல ஒரு ஆளுக்கு தானே 500 ரூபாய். பாப்போம் யாரு வின்னர்னு. வின்னருக்கு 500. பவிஷ்னா கமான் நமக்கு தான் வரப்போது போல. அவ்வளவுதான். சரி ஓகே ரைட். கை தட்டுங்க. பாட்ட போடுங்க. மிக்கி ஒரு ஸ்டெப் போடுவார் பவிஷ்னாவுக்கு செய்து காட்டணுமா? அதுக்கப்புறம் அப்படியே டான்ஸ் ஆடுவோம். ஓகே கமான். DJ Alapura.
Happy birthday to you. Happy birthday to you. Hi Sabinash. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சத்தத்தை காணல? அந்த மைக் எல்லாம் போட்டிருக்கேன், பொம்மை வந்திருக்கு, ஜாலி சர்ப்ரைஸ் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தம்பிக்கு? பர்த்டேவா? ஓ, எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 6வது. விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. எல்லாம் கை தட்டணும் நேரம். மிக்கி விஷ் பண்ணுங்க தம்பிக்கு. Happy birthday to you. Happy birthday to you, John Cena. Happy birthday to you. சபிதா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட 6வது பர்த்டே இப்படி மிக்கி எல்லாம் வந்து இப்படி சர்ப்ரைஸ் நிறைய கிஃப்ட் எல்லாம் வர மாட்டேன் நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலையா? எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா? விரைச்சு போயிட்டீங்களா? சரி, ஓகே. அப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் செய்யறீங்களா இன்னைக்கு தம்பிக்கு பர்த்டேக்கா? உங்களெல்லாம் கூப்பிட்டுனீங்களா? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு சபினாஸ் பர்த்டேக்கு இப்படி ஒரு செட்டப், இப்படி ஒரு சர்ப்ரைஸா யார் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க நினைக்கீங்க நீங்க? அப்பா. அப்பாவா? அப்பாட பேர் என்னங்க இருக்காரு? அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. அப்பாதான் அப்பா கால் பண்ணி சொன்னவரா தம்பிக்கு அனுப்ப போறேன்னு? ஆனா அப்பா வரது. இது வேற யாருதான் அனுப்பியிருக்காங்க? யார் அனுப்பியிருக்காங்க தம்பிக்கு? அம்மா. அம்மா அம்மா அனுப்பியிருப்பாவோ? அம்மா இல்ல, வேற இது வேற அங்க இருந்தா வந்திருக்கு. தம்பிட வேற வேற சொந்தங்கள் யார் இருக்கா அனுப்பக்கூடியார்கள்? வெளிநாடோ இல்லாட்டி நம்ம நாட்டுக்குள்ள இருந்தோ யாரும் அனுப்பியிருக்காங்க? யாரா இருக்கும்? வெளிநாட்டுல இருந்தா யாரு சொல்லுங்களேன். அப்பா தானா? வேற யாரும் இல்லையா தம்பிக்கு? மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்டா, பெரியம்மா, அம்மம்மா, அப்பப்பா அப்படி இல்லையா? வேற யாரும்? சித்தியா? பேர் என்ன? எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. பேரா சித்தி ஓடிட்டா. சரி, யோசிச்சு வைங்க சரியா, யார் தந்திருப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு தம்பிக்கு சாக்லேட்ஸ் விருப்பம் தானே, இதை கொடுக்க சொன்னாங்க சரியா, வாங்கிருங்க. கை தட்டுங்க எல்லாரும். வச்சிருங்களா? சரி, ஓகே. சபினாஷுக்கு இன்னும் 6 தந்தா நான் சொல்லலன்னு. சரி, ஓகே. இப்ப நமக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. ஒவ்வொன்னா பாப்போம், பார்த்துட்டு கடைசியா எடுப்போமா? ஓகே, நான் இந்த கிஃப்ட் தர போறேன். நீங்க அந்த பேலூனை கீழே வைங்களா? நான் அறிய போறேன். சபினாஷ் பிடிக்காரா இல்லங்கிட்ட மிக்கி பிடிக்குதான்னு பாப்போம். சபினாஷ் கெட்டிக்காரன் தானே, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்வீங்க தானே, சோ நீங்க தான் பிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா? ரைட், பிடிங்களா? 1 2 3. சரி, இப்ப மிக்கி மாமா பிடிச்சிட்டாரு. அப்ப சபினாஷ் என்ன செய்யணும்? மிக்கி மாமா ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டு காட்டுவார், அதை நீங்க செய்யணும். செய்தா தான் தருவாரு கிஃப்ட் சரியா சபினாஷ்? ஓகேயா? ஓகே. மிக்கி ஒண்ணு செய்ய போறாரா? யோசிக்காரு என்ன கொடுக்கலாம் சபினாஷுக்கு. சரி, சின்ன ஏதாவது செய்ய போறாராம். பாருங்க, முன்னுக்கு வரட்டா அவங்கள. வாங்க முன்னுக்கு, எல்லாரும் பாக்குற மாதிரி. கவனமா வரட்டும். ஓகே. இப்படி செய்யட்டா? செய்யுங்க பாப்போம். சரி, அப்ப வாங்க மிக்கி, அந்த கிஃப்ட கொடுங்க இப்ப தம்பிக்கு. சபினாஷ் கொடுங்க. ஏமாத்துறாரு. சரி, வாங்கிடுங்க. ரைட், சரி, ஓபன் பண்ணி பாப்போமா என்ன இருக்குன்னு. சரி, கை தட்டுங்க எல்லாரும். பிங்க பிங்க, நீ ஃபுல்லா பிச்சு கொண்டே இருப்பீங்க. நிறைய கிஃப்ட் இருக்கு தம்பிக்கு. பாப்போம் என்ன கிஃப்டா இது. வாவ், என்ன வந்திருக்கு சபினாஷ்? என்ன வந்திருக்கு தம்பிக்கு? ஷூ வந்திருக்கு. என்ன? சரி, ஓகே. பிடிச்சிருக்கியா? ஓகே, சரி. அப்ப ஷூ வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் தந்திருப்பாங்க? அப்பா தானா? அப்பா இல்லாட்டி அம்மா, 2 பேர் தானே, வேற இல்லையா யாரும்? அப்பா மட்டும். இப்ப அம்மாவும் இல்ல, போங்கங்கால. ஓகே, ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு சரியா? இந்த கிஃப்ட் நான் மிக்கிட்ட கொடுக்க போறேன் சரியா? சபினாஷ் இதை எப்படியாச்சும் பறிச்சு எடுத்துரும் சரியாம்மா? ஓகே, மிக்கி இன்னாங்க. அவர் கொஞ்சம் ஏமாத்துவார், கவனமா வாங்கி எடுக்கணுமா? சபினாஷ் எப்படியாவது வாங்கி எடுத்துரும்.
கூச்சங்காட்டி என்னாலும் வாங்கி எடுத்துடணும். மிக்கிக்கு இடுப்புல கொஞ்சம் கூச்சம். என்ன செய்யலாம்னு யோசிக்க. சரி அவ்வளவு நீ வாங்கியாச்சு கொடுத்துருங்க. ஓகே ரைட் ஓபன் பண்ணுங்க பாப்போம் என்ன இருக்குன்னு பாப்போமா. அவினாஷுக்கு அடுத்த கிஃப்ட் பிச்சு கொண்டே இருப்பார். ஓகே உடுப்பா எடுங்க வழியில. ரைட் அது என்னது கருப்பு கலர் டிஷர்ட்டும் ப்ளூ கலர் ஷார்ட்ஸும். உங்களுக்கு யாரையும் பிடிக்குமா? யாரையும் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க டிவில எல்லாம் காட்டும் இதெல்லாம் பாப்பீங்களா? ஒரு ஆள் ஒரு பேர் ஒன்று சொல்லப்பட்டுச்சு. ஆறது கருப்பு கலர் டிஷர்ட்டும் ப்ளூ கலர் ஷார்ட்ஸும் நீங்க தானா? சரி நீங்க ஒரு ஆளை பார்த்து இன்ஸ்பயர் இருக்கீங்களாமே. நல்ல பாடி பில்டர் ஒரு ஆளு, ஃபைட் பண்ற ஒரு ஆளு. யார் அவரு பேர் என்ன தம்பிக்கு பிடிச்ச ஒரு ஆள்? ஜான்சனா யாரையும் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா ஜான்சனாவை? பிடிக்குமா? ஏன் தம்பிக்கு விருப்பம் ஜான்சனாவை? என்ன அவரை போல உங்களுக்கு உடம்பு வரணும் விருப்பமா? ஆமா விருப்பமா? இத வெக்கப்படுறீங்களா? உங்களுக்கு அளவில்லை மிக்கி, அது சவினாஸ் அளவு வரைக்கும். சரி ஓகே ரைட் ரைட் உடுப்ப வச்சிருவோம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு சரியா? இது கொஞ்சம் பத்திரமான கிஃப்ட் உண்டு. நான் இது என்ன செய்ய போறேன் உங்கள்கிட்ட தரப்போறேன். ஆனா அதுக்கு முதல் இது ஒரு கொஞ்சம் பெருமதியான கிஃப்ட் சரியா? அதனால சபினாஷ் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டணும். படிச்சேன்னா இதை தந்துட்டு போவேன், இல்லாட்டி நான் அப்படியே கொண்டு போயிடுவேன் சரியா? படிக்கீங்களா பாட்டு ஒன்று? ரெடியா? ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணுமெண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடலாம். நிறைய பேர் நிக்காங்க, இந்த 2 கேர்ள்ஸ் நிக்காங்க, அந்த தம்பி நிக்காரு சரியா? கூப்பிடியா? வாங்க 3 பேரும் வாங்க. பட்டு வச்ச தங்க குடா ஊருக்கு நீ மகுடா கட்டி எடுத்து வரோன தங்கரதோ அடி நீ தங்க கட்டி சிங்க குட்டி உன் பேர சொல்லு. ஓகே கைதட்டுங்க. ஓகே வேற ஸ்கூல் பாட்டு ஏதும்? குத்தடி குத்தடி என்ன பாட்டு? என்ன பாட்டு? குத்தடி குத்தடி அந்த பாட்டு தெரியுமாமா? என்னண்டா எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை, நீங்க சொல்றீங்க. சரி ஓகே தம்பி இதை வாங்கிடுங்களா? சரி இந்த கிஃப்ட ஒண்ணு செய்யக்கூடாது. என்ன இருக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. தொட்டு பார்க்கலாம், குலுக்கி பார்க்கலாம். என்ன இருக்கு இதுக்குள்ள? என்ன இருக்கு? போலா. ரைட் வேற போல் தான் நான் கேட்டேன் நீங்க அப்பாட்ட. சரி பாப்போம் போலாண்டா. அந்த போவை பிடிச்சிடுங்க. வா கை தட்டுங்க தம்பிக்கு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். சபினாஷ் சோ நீங்க பாட்டு படிச்சதுக்காக உங்களுக்கு ஒரு 21,000 காசு வந்துருக்கு. நீங்க சொல்லுங்க பாப்பா, இப்ப யார் தந்துருவாங்க இந்த சர்ப்ரைஸ்? அப்பா தானா? ஓகே ஒருவேளை உங்களோட அப்பா தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கொள்வோம். அப்படி இருந்தா சரியா? அப்படி இருந்தா அப்பா பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. அண்டாவுக்கு கேட்போம். அப்பா எந்த அளவு பிடிக்கும் தம்பிக்கு? ஏன் பிடிக்கும்? எதுக்காக பிடிக்கும்? அப்பா என்னெல்லாம் செய்வார் உங்களுக்கு என்று சொல்லி சொல்லுங்க. அது கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாரு. கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாரு. ஓகே அப்புறம் தம்பி எங்கேயும் கூட்டிட்டு போவாரா? வெளிநாட்டுல இருந்து வந்தாருண்டா எங்க கூட்டிட்டு போவாங்க? எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு? பீச்சுக்கு போயிருக்கான். அப்புறம் வேற வேற கேஎஃப்சி சாப்பிட கூட்டி போய்க்காரா? வெரி குட். அப்புறம் கல்லடி. பீச்சுக்கு போயிருக்கீங்கன்னு. சரி அப்ப உங்களுக்கு என்ன சாமான் உங்களுக்கு பிடிச்சு நீங்க கேட்டு டக்குன்னு வாங்கி தந்த சாமான் என்னென்ன வாங்கி தந்தீங்க சொல்லுங்க பாப்பா. மாலை வாங்கி தந்திருக்காரா? ஓகே அப்புறம் நீங்க கட்டிக்கார பிள்ளை தானே, அதான் வாங்கி தந்திருக்காரு அப்பா. சரி சரி தம்பி படிப்பீங்களா நல்லா? இல்லையா?
ஓமன்னு சொல்லணும். படிப்பீங்களா நல்லா? ஓகே, வெரி குட். அப்பாட ஆசை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சபினாஷ் நல்ல கட்டித்தனமா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வரணும். சரியா? சபினாஷ் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி அப்பா ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா சத்தமா சொல்லுங்களேன். நீங்க என்ன வாங்க போறீங்க பெரியாளாயி? சபினாஷ் பெரியாளாயி என்ன வாங்க போறீங்க? சபினாஷ் என்ன வாங்க போறா? பவிஷ்ணா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட தம்பியோட பர்த்டே. என்ன சர்ப்ரைஸ் வரப்படும் நீங்க எதிர்பார்த்ததா? என்னடா அம்மாவை பாக்குறேன். சரி, ஓகே. உங்களோட தம்பி என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க வீட்டுல? தம்பின்னு கூப்பிடுவீங்களா? பேர் கூட சொல்றல. சபினா சென்றா? சரி, உங்களோட தம்பிய பத்தி எங்களுக்கு சொல்லுங்க கேப்போம். தம்பி எந்த அளவு பிடிக்கும்? தம்பியில இருக்கிற என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிக்கும்? இல்ல இதுவும் குளப்படி பண்ணுவானா, சண்டை பிடிப்பானா, எல்லாத்தையும் சொல்லுங்க எனக்கு. சரியா? சொல்லுங்க. சண்டை பிடிப்பா. சண்டை பிடிப்பா. ஓகே. என்னது சண்டை வர ரெண்டு பேருக்கும்? என்னது மாள்? அதை ஒழிச்சு வைப்பா. போனுக்கு தானே சண்டை? ஓகே. அப்புறம் முட்டைக்கு சண்டையா? அவிச்ச முட்டையா பொரிச்ச முட்டையா? அவிக்காத பச்சை முட்டைக்கு சண்டையா? அதை வச்சு என்ன செய்யற? நீங்களும் போடுவீங்களா ஆம்லெட்? அப்ப அக்கா நீ போடுவா? போட்டு தர சொல்லி சண்டையா? அப்ப என்ன விளக்கம் அது? பவிஷ்ணா என்ன சொல்ற தம்பி? ஒழுங்கா சொல்லுங்க. பாத்தீங்களா, தம்பிக்கு பச்சை முட்டையை நீங்க ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க. அதான் பிரச்சனை இப்ப. சரி, ஓகே, ரைட். அப்ப காசு அனுப்பிருக்கே நம்ம பச்சை முட்டை வாங்கி எடுப்போம். சரியாம்மா? சரி, ஓகே. சரி, தம்பிக்கு இன்னைக்கு ஒரு கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணுங்க. வாசமலர். இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. இது என்ன ஓபன் பண்ணி பாப்போமா சபினாஷ்? ஓகே, கை தட்டுங்க எல்லாரும். மிக்கி கொடுங்க தம்பிக்கு. ரைட், கை தட்டுங்க. சரி, என்னைக்கு என்ன இருக்குன்னு பாப்போம். சபினாஷ் ஓபன் பண்ணுங்க. மிக்கி வச்சிருக்காரு, ஓபன் பண்ணுங்க. சரி, ஓபன் ஓபன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன இருக்குன்னு பாப்போம். யாரையும் போட்டோ வர போறேன்னு நினைக்கிறேன். எந்த போட்டோ? சரி சரி, பாப்போமா எந்த போட்டோவா இருக்கும்? ஜோன்சனோட போட்டோ வரப்போதோ? குட்டி ஜோன்சனோட போட்டோ. நல்லா சாப்பிடணுமே முட்டை, அப்பதான் நம்ம நல்ல பொடியோட வரலாம். உடைங்க உடைங்க குயிக்கண்டு. எல்லாரும் பார்க்க போறாங்க, ஆர்வமா இருக்காங்க. ரைட், பாப்போம். காட்டுங்க. மிக்கி ஒளிச்சு வச்சிருக்காரு. ஜோன்சன் அடிக்காராம் போல. டச்சடாய். யார் அது? ஜோன்சன். அது குட்டி ஜோன்சனா? மிக்கி இங்க பாருங்க. மிக்கி யார் இந்த சர்ப்ரைஸ் அனுப்புறேன்னா சொல்லவா? நான் அப்பா தானா? ஓகே, 100% உண்மையாயிட்டேன்னு. தம்பியோட அப்பா தான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருந்தாரு. தம்பி சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்ற? சபினாஷ் சந்தோஷம் தான் அப்பாவுக்கு முக்கியம். என்ன, சபினாஷ் எப்பவுமே கெட்டிக்காரனா, நல்லா படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. சரியா? நீங்க நல்லா படிச்சீங்கன்னு என்ன செய்வா தெரியுமா? அப்பா இங்க வார நேரம் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும்னு சொல்ல சொன்னார். ஹாப்பியா? ஓகே, சரி, இப்ப கேக்கு வெட்டுவோமா நம்ம? உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். Happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு. சரிங்க சரிங்க. Happy birthday dear Sajna,
ஓகே வெட்டுங்க வெட்டுங்க. ரைட் அவ்வளோ. சோ 6வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற எங்களோட சபினாஷ் எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க சபினாஷ்? ஓகே, இப்ப 6வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற சபினாஷ், சரியா? அப்பா தானே இந்த சர்ப்ரைஸ் தம்பிக்கு செய்த. அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. ஆஹா, இது எதிர்பார்த்தீங்களா? அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னதா அடுத்த போதைக்கு இதை விட பிக்கா கிடைக்கும் உங்களுக்கு, சரியா? சொல்லுங்க சொல்லுங்க அப்பாக்கு. அப்பாக்கு ஏதாவது சொல்லுங்க 4 வார்த்தை. I love you அப்பா. ஆஹா, ஓகே. அப்புறம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்றீங்களா? அப்பா இந்த நேரம் மிஸ் பண்றீங்களா? I miss you அப்பா. ஓகே சரி, ஓகே. ஃப்ளையிங் கிஸ் ஒன்று கொடுங்க பாபு. ஃப்ளையிங் கிஸ் ஒன்று இப்படி கொடுப்பாங்க 2 கையாலையும். லவ் யூப்பா. அப்படி சரி, ஓகே. சோ 6வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற சபினாஷ் எப்பவுமே சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜோலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றோம். ஓகே, பாய் பாய்.